Okay guys, I'm back with another video. So Talaivar 167 ஓட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் அதுக்கான ரியாக்ஷன் ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணியிருப்பேன், காலையில் அப்லோட் பண்ணியிருப்பேன். யார் யார் பார்க்கலையோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அது என்னன்னு தெரியல, நேற்று பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை சூர்யா சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் செம்ம சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் 2 ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருந்தது. தளபதி ஃபேனாக கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது, எங்களுக்கான அப்டேட் இன்னும் வரல. ஸோ 12ஆம் தேதி என்ஜிகே படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தலைவர் 167 167வது படம் பா என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ மோஸ்ட்லி டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. அண்ட் இட்ஸ் அஃபிஷியல் நவ். இப்போ தான் புரியுது எதுக்கு நம்ம அட்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா கல்பாத்தி இவங்களாம் ஷாருக் கானை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் பிரேக்கிங் நியூஸ். ஸோ ஒரு பிளாக் பஸ்டரான படம், தமிழில் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண ஒரு படம் மெர்சல். இந்த ஒரு படம்ன்றது வேர்ல்டு வைட் செம்ம ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இந்த ஒரு படத்தை ஷாருக் கான் அவர்கள் ரீமேக் பண்ணுறாரு. ஷாருக் கான் அதில் நடிக்க போகிறதா ஒரு டாக் வந்திருக்கு. அது இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் அண்ட் அஃபிஷியலாக ட்விட்டரில் ஒரு அஃபிஷியல் அக்கௌண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் கோனா பி ஷாருக் கான் இன் மெர்சல் ஹிந்தி டப்பிங். ஸோ மெர்சலை ஹிந்தியில் எப்படி டப் பண்ணிவிட்டு பேர் மாற்றுவாங்கன்னு தெரியல. அண்ட் இதை டைரக்ட் பண்ண போகிறது நம்ம அட்லி அவர்கள். ஸோ சச் எ ப்ரிவிலேஜ் இல்லை அவருக்கு. டைரக்டாக பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டாரோட அவர் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் மெர்சல் படத்தில் எஃபோர்ட் போட்டு நம்ம தளபதி 3 கேரக்டரில் நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரைட்ஸ் வாங்குற விஷயம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாலிவுட்டில் போயிட்டு தான் இருந்தது. அமீர் கான் அதுக்கப்புறம் சல்மான் கான் அவர்கள் ஒரு 1 இயர் முன்னாடி இது ரைட்ஸ் வாங்குற ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஷாருக் கான் அவர்கள் நடிக்க போகிறார் அப்படின்னு கேள்விப்படும் போதே அங்கே எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் இருக்குமோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் ஹிட்டான ஒரு படத்தை தளபதியோட பிளேஸில் நம்ம ஷாருக் கான் அவர்கள் இருந்துக்கிட்டு எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நடிப்பார், என்ன மாதிரி சீன்ஸ்லாம் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ மியூசிக் யார் பண்ண போகிறது தெரியல. நம்ம இதில் மெர்சலில் ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் சார் தான் பண்ணுவாரா இல்லை வேறு யாராவது மியூசிக் டைரக்டர் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நியூஸ் வரல. பட் இப்போதைக்கு இதுதான் அஃபிஷியல். ஸோ தலைவர் 167 இது ஒரு பிரேக்கிங்கான விஷயம், ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில். ஸோ இந்த ஒரு விஷயம்ன்றது தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிரேக்கிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் தளபதி 63 அப்டேட் எதுவும் வரல. இந்த ஒரு விஷயம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் ட்விட்டரில் கூட ஷாக்கிங் எமோஜி போட்டு தான் நான் போட்டிருப்பேன். ட்விட்டரில் மோஸ்ட்லி என்ன ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தட்ஸ் எ ஸ்பெஷல் அப்டேட் ரிகார்டிங் மெர்சல். ஸோ நிறைய பேருக்கு இது விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிலேவாக அப்லோட் பண்ணுறது தப்பாக நினைக்காதீங்க. நான் நினச்சா 1 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ என்னால் போட்டுகிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி போடுறது வேஸ்ட், ஓகேங்களா? கொஞ்சம் டைம் டிலே விட்டு போட்டால் தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு செகண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அது புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் ப்ரோ ஏன் டிலேவாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. அண்டு வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி தளபதி அதிபதியோட ரஃப் ப்ரோமோ யார் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஒரு இதில் நிறைய பேர் ஆக்சுவலாக நான் தேங்க்ஸ் பண்ணணும். ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் லோவாக ஃபீல் பண்ணும்போது இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்காங்க. அவர் மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா எனக்கு விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இக்னோர் நெகட்டிவிட்டி. என்னோட இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜஸ் நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன், நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ யாருக்கு ரிப்ளை பண்ணலையோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி. கண்டிப்பாக நான் ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வந்தால் யூடியூப், வீட்டில் ஒர்க் பார்க்கணும். ஸோ தனியாக தான் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். தளபதி அதிபதி சாங் வீடியோ ஒர்க் சாங் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆகும். அந்த வீடியோ ஒர்க்குக்கு உங்ககிட்ட இருந்தால் ஹெல்ப் கேட்க போகிறேன் நான். அது என்ன ஹெல்ப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று இன்ஸ்டாகிராமில் லைட்டாக ஹிண்ட் கூட கொடுத்துருப்பேன், ஸ்டோரிஸில் போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.